எண்ணெய் ஊற்றிக்கிறோம் ஒரு 100 கிராம். அதுக்கப்புறம் கடவுள் பருப்பு போடுறோம். அடுத்து 2 மிளகாய் போடுறோம், காஞ்ச மிளகாய். அதை அப்படியே ஃப்ரை பண்ணிக்கிறோம் லைட்டாக. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜீரகம் லைட்டாக சேர்த்துக்கிறோம். இது எல்லாமே கொஞ்சம் தேவையான அளவுக்கு, உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம், சின்ன வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் போட்டுக்கிறோம். அதை நல்லா ஃபுல்லாக வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கிறோம். நல்லா கண்ணாடி பதம் ஓரளவுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா இதாகணும். ஸோ வெந்துருச்சு. அதுக்கப்புறம் தக்காளியை போட்டுக்கிறோம், ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 3 தக்காளி எடுத்துக்கங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். ஸோ வதங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, தக்காளி வதங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க, அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இது கறி மசாலாத்தூள், இது 3மே வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகணும். அதுக்கடுத்து வெண்டைக்காவை போடுறோம், நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 400 கிராம் வெண்டைக்காய் எடுத்து அதையும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு, ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டு, தண்ணிலாம் இல்லாத அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அந்த இதில் இந்த மசாலா எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகணும் ஃபுல்லாக. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேகிறதுக்கோசரம் கொஞ்சம் மூடி வச்சிடுறோம், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. மூடி ஓப்பன் பண்ணி வச்சு 10 நிமிஷம் கழிச்சு, ஸோ முக்கால்வாசி வெந்துருச்சு பாருங்கள். வெண்டைக்காய் ஃபுல்லாகவே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொத்தமல்லி, கருவேப்பிலை இந்த ஸ்டேஜில் வந்து லைட்டாக போட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா மூடி வச்சுக்கிறேன்னு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா வெந்துடும். ஃபுல்லாக 100% ஃபுல்லாக வேகணுன்னா இந்த மாதிரி வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். வெண்டைக்காவும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அகைன் இப்போ மூடி வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா, ஸோ உங்களுக்கு வெண்டைக்காய் ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகி எண்ணெய் எல்லாமே மிக்ஸ் ஆகி மசாலா எல்லாமே 100% வெந்துருச்சு பாருங்கள். வெண்டைக்காய் இப்போ பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. ஸோ பச்சையாக இருந்துங்க, இப்போ வெந்த உடனே எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் தெரியும் ரெண்டுக்குமே. அவ்வளோதான். வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும் சாப்பிட்டிங்கன்னா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. கொஞ்சம் ஆதரவு தாங்க.